அனைவருக்கும் வணக்கம். இது வந்து கொன்றால் பாவத்துக்கு ப்ரொமோஷன் மாதிரி இல்லை, நண்பர் தயால் பார்த்தோம்னா அவனுக்கு ப்ரொமோஷன் பா. அதாவது நான் இப்போ இப்போதான் அண்ணன் சரவணன்கிட்ட சொன்னேன், அண்ணே எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ் சினிமாவில் அதிக நல்லவர் நல்லவர் வல்லவர் அருமையானவர்னு நம்ம அண்ணன் தயால் பத்மநாவுக்கு தான் இருக்குன்னு இதன் மூலமாக தெரியுது. காரணம் என்னன்னா, எல்லாமே பிளான் சொன்னாங்க பாருங்க. நான் வந்து தயால் சாரை என்ன நினைப்பேன்னா, இவர் ஒரு வீடு கட்டினார்னு வச்சுங்களேன், இது முன்வாசல் வழி, இது பின்வாசல் வழி, இது கிழக்கு பக்க வாசல் வழி, இது மேற்கு பக்க வாசல் வழின்னு வச்சா திருடர்கள் வந்து போகும் வழின்னு ஒன்று வச்சிருவார். அந்த அளவுக்கு ஏன் அவனை பூட்டை உடைச்சிட்டு இருக்கிறதுக்கு, திருடன் வந்தான்னா அவனுக்கு அந்த திருடர்கள் வந்து போகும் வழி அப்படின்னு ஒன்று வச்சுட்டா அவனும் பண்ணிட்டு போறான். அந்த அளவுக்கு பிளான் பண்ணுவார். இது ஒரு ஜென் கதை. இது அதனால சொல்றேன். அடுத்தது, தயால் பத்மநாப சார்கிட்ட நீங்க ஒர்க் பண்ணுனா ஒரு ஜென் கதை ஒன்று இருக்கு. ஒரு துளி தண்ணீர் போய் கடல்கிட்ட கேட்கும், நானும் தண்ணி நீனும் தண்ணி, ஆனா நான் துளியா இருக்கேன் நீ கடலா இருக்க அப்படின்னு ஃபீல் பண்ணுது. அப்ப அந்த ஜென் ஞானி சொல்லுவாரு, நீ கடல்கிட்ட கேட்காத, நீ கடலோடு சேர்ந்து விடு, நீனும் கடலாகி விடுவார். ஒரு துளி நீர் கடலுடன் சேரும்போது கடலாகி விடுகிறது. அப்படி நீங்க தயால் பத்மநாப நீங்க யாரா இருந்தாலும் அவரு பிளான்குள்ள உங்களை கொண்டு வந்துடுவார். அப்படி ஒரு மாபெரும் ஒரு ஹெட்மாஸ்டர்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ரொஃபஸர்னு சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய கட்டட நிபுணர் அளவுக்கு அவர் இருப்பார். அதான் அவன் அண்ணன் சொன்னாங்கல்ல, டேட் வாங்குவார், 3 மணிக்கு கிளம்பிட்டு வந்தேன், இன்னுமே ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்வார். அந்த மாதிரி ரொம்ப அருமையான பிளான் பண்ணுற ஒரு சில இயக்குநர்களில் நான் தனுஷ்கிட்ட அதை பார்ப்பேன். தனுஷும் அதே மாதிரி கரெக்டாக ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு அனுப்பணுன்னுவார். அதே மாதிரி நடப்பார். அதே மாதிரி கிளாரிட்டி, ஒரு ஷாட்டு நான்லாம் வந்து எப்பா ஒரு ஒயிட் எடுத்துருவோம்பான்னு தனுஷ்கிட்ட விட்டேன், அண்ணே அதை வேணா நீங்கள் எடுத்துங்க, நான் எடிட்டிங்கில் வைக்க மாட்டேன்னு. ஏன்னா என்ன எடிட்டிங்கில் வேணுமோ அதை தான் எடுப்பாங்க. அப்படி ஒரு இயக்குனர் தான் தயால் சார். நான் ரொம்ப பிரமிப்பேன். அதனால தான் ஒரு படத்தை அவரால் ஒரு 20 to 25 நாளுக்குள்ளே முடிக்க முடியுது. அதான் எல்லாத்தையும் வந்து பேப்பர்லேயே சரி பண்ணி வச்சுக்கிறது, என்ன பேப்பரோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. அதில் வந்து தயால் சார் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கார். அடுத்தது, யாரையும் புண்படுத்துறது இல்லை. ஒரு இயக்குனர் என்பவர் ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு. பிரீடால் தெரியும், தனுஷ்லாம் வந்து சைல்டுன்னு கூப்பிடுவார் ஆர்டிஸ்ட. எனக்குலாம் வந்து இது பவர் பாயிண்ட் எப்ப ராஜகிரானே கம் சைல்டு தனுஷ் அப்புறம் சொன்னார், இல்லை அவங்கள நம்ம ஒரு குழந்தையா நடத்தணும். ஏன்னா நம்ம தான் அவங்கள வடிவமைக்கிறோம். ஒரு டைரக்டர்னா வயது கம்மியாக இருந்தாலும் அந்த கேரக்டர் நம்ம வடிவமைக்கணும். அதே மாதிரி ஒரு குழந்தையை பெற்றோர்கள் வடிவமைக்கிறாங்க, அப்படி நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி தயால் சார் யாரையும் புண்படுத்தாமல் அவருக்கு தேவையானதை கரெக்டாக வாங்கிறதுல தி பெஸ்ட். அப்படி பல சிறந்த குணங்கள் இருக்கிறதால தான் எல்லாரும் சொல்கிறாங்க அவர் நிறையா படம் பண்ணணும், நிறையா தமிழில் படம் பண்ணணும்னு சொல்கிறது. அடுத்து வந்து என்னால டென்ஷனே இல்லாமல் சில பேர் பார்ப்போம் இல்லையா. இப்போ இந்த சிரிப்பு தான் அவருடைய முகம். அதாவது ஒரு சின்ன புன்னகையோடு இருக்கும், அந்த புத்தர் சிரிப்போடையே இருப்பார் தயால் சார். அது என்னன்னு அதை வந்து அந்த பயிற்சியை நம்ம கற்றுக்கணும். ஏன்னா ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது, ஹெட்டாக இருக்கும்போது அவங்களை வந்து நம்ம ஒரு அன்போடு தான் அவங்கள நடத்தணும் அப்படிங்கிற அந்த சிறந்த ஒரு குணம் இருக்கிறது வந்து தயால் சார்ட்ட இன்னொரு எனக்கு சிறப்பு. அதே மாதிரி இப்போ பிரீடா சொன்ன மாதிரி ஒருத்தவங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறது. அதாவது நம்ம சிறு உதவிகள் செஞ்சாலும் அதை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிற அந்த தன்மை எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் அது இருக்கும். மனித நேயம் இருக்கும். முக்கியமாக மனித நேயத்தோட ஒரு கலைஞன் இருக்கணும். ஏன்னா ஒரு கலைஞனுக்கோ ஒரு கலை படைப்பிற்கோ முக்கியமான பொறுப்பு மனித நேயத்தையும் சமூகத்திற்கு ஒரு அழகை சொல்றது தான். அதுதான் ஒரு படைப்பினுடைய உச்சமாக இருக்கும். அது அத்தனை அவர் எடுத்த அத்தனை படத்துலையுமே அது இருக்கும். இதில் ஒரு இந்தியாவில் வந்து 564 பேர் இது வரைக்கும் தூக்கில் போட்டிருக்காங்க. 1898 இந்த சட்டம் இருக்கு. அது என்னன்னு கேட்டால், ஒருத்தவனையும் நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னா ஒருவேளை அவன் அந்த தப்பை செய்யலைன்னா என்ன பண்றது? திரும்பி அவன் உயிரை வாங்க முடியாது இல்ல.
அதனால தான் அது வேணான்னு மனித உரிமை அந்த அமைப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு உயிரை எடுத்துட்டோம்னா முடியாது. அந்த விஷயத்தை தான் வலியுறுத்ததை தவிர பெரிய குற்றம் பண்ணவனுக்கு அப்புறம் தண்டனை நம்ம கொடுக்காம இருக்க முடியாது. கொடுக்கலன்னா குற்றங்கள் பெருகிடும். குற்றங்கள் பெருகினா சாமானியன் பாதிக்கப்படுவான். ஆனால் அவன் பண்ணலன்னா என்ன பண்றதுன்றது, அதுக்கு தான் அந்த இது பண்றது. இன்னும் சொல்ல போனா ஒரு மாபெரும், அதான் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், திருடன் மணியன் பிள்ளை. ஒரு திருடன் கடந்த 35 வருடமா அவன் திருடினதை தான் அந்த புக்கா எழுதியிருப்பாரு. நிறைய பேர் அதை படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் படமா இருக்கணும், சீரியலா இருக்கணும் ட்ரை பண்ணாங்க. அது வந்து சாகித்ய அகாடமி வாங்குச்சு. ஒரு திருடன் தன் வரலாறை எழுதின கதை வந்து சாகித்யம் வாங்கி கொடுத்தாங்க. அதுல ஒரு அற்புதமான ஒரு காட்சி இருக்கு. அவன் ஒரு பாருங்களேன், ஒரு திருடனுக்கு எவ்வளவு ஒரு மனித நேயம் இருக்கு பாருங்க. அவன் ஊருக்குள்ள ஊந்து திருடுறவன், புந்து ஒரு வாட்சை திருடுவான். ஒரு குழந்தையினுடைய வாட்சை திருடிடுவான். அந்த கேஸுல அந்த வாட்சை விற்கும் போது மாட்டிக்குவான். இப்ப கோர்ட்டுக்கு வரும். அது கோர்ட்டுக்கு வந்தா அந்த மணியன் பிள்ளையை தான் வாதாடுவார். அவர் நிறைய திருட்டு வழக்கில் போனதால அவளே வாதாடுவார். இன்னும் சொல்ல போனா பல ஜட்ஜுகளே பயப்படுவாங்க, ஐயோ திருடன் மணியன் பிள்ளை கேஸா அப்படின்ட்டு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, யாரு வாட்சோ அவங்க வரணும்னு. அப்போ ஒரு 13 வயசு பாப்பா, அது பேர் விஜயா. அது வந்து அந்த குற்றவாளி கூண்டல் நிற்கும். நின்னா அது விட்ட போய் கிராஸ் கேள்வி கேட்பாரு மணியன் பிள்ளை. உன் வாட்ச் என்ன கலரு, அதுக்கு என்ன நம்பர்னு அதை அழ ஆரம்பிச்சிடும். அழ ஆரம்பிச்சோன்னா அவர் என்ன கேட்பாருன்னா, அது அது ஒரு எப்படி, அது செயின் வந்து கோல்டு கலர்ல இருக்கும். அது கோல்டு கலர்லாம் இருக்குமா நிறைய வாட்ச், அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் என்னன்னு அதுக்கு தெரியாது, அழுவோம். இப்ப அந்த கேஸ்ல இருந்து இவர் வெளில வந்துடுவாரு. அந்த பாப்பா அழுதுகிட்டே போயிடும். அன்னைக்கு இரவு அவர் வந்து அந்த ரூம்ல உட்காந்து தூக்கமே வராது மணியன் பிள்ளைக்கு. ஏன்னா ஒரு 13 வயசு பாப்பாவை நம்ம அழ வச்சுட்டோமே, ஆனா திருடினது நம்ம தானே அப்படின்ட்டு அவர் தூக்கமே வராத. அடுத்த நாள் ஒரு கடிதம் எழுதுவார் அந்த பாப்பாவுக்கு. என்ன எழுதுவார்னா, விஜயா பாப்பா, அதை திருடினது நான் தான், ஆனா நான் அதை ஒத்துக்கிட்டேன்னா இன்னும் 3 மாசம் எனக்கு அதிகம் ஜெயிலில் போட்டுருவாங்க. அதனால தான் நான் உன்கிட்ட கிராஸ் கேள்வி கேட்டு நான் தப்பிச்சிட்டேன். ஆனா திருடினது நான் தான். மாமா இன்னும் 3 மாசம் கழிச்சு வந்துடுவேன் ஜெயில இருந்து, வந்து உனக்கு வாட்சி வாங்கி தரேன் அப்படின்னு எழுதிடுவார். அவங்க அப்பா, அந்த பாப்பாவுடைய அப்பா என்னன்னா, அந்த லெட்டரை எடுத்துட்டு போயிட்டு அந்த பக்கத்து ஸ்டேஷன்ல கொடுத்துருவாரு. பாத்தீங்களாங்க திருடி இருக்காங்க, அவங்க கைப்படவே எழுதிட்டாங்கன்னு. அந்த ஸ்டேஷன் போலீஸ் சொல்லுவாரு, ஐயோ உன் புள்ள கண் கலங்கிடுச்சு, நீ இன்னக்குமே அழுக கூடாது அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர்ல எழுதியிருக்கான். அவனை திரும்பி ஜெயிலில் கொண்டு வந்து போடணும்னு நினைக்கிறியா, அப்பனை விட அந்த திருடன் எவ்வளவு நல்லவையா அப்படின்னு. அப்ப மனித நேயம் எவ்வளவு ஒரு திருடனுக்கும் இருக்குன்றதால தான் அது சாகித்ய அகாடமி. அப்படிதான் ஒவ்வொரு விஷயமும். இதுலயும் அந்த கேரக்டர் வந்து நான் ரொம்ப ஓப்பனா சொல்லக்கூடாது, இருந்தாலும் அவங்களும் ஒரு எப்படி ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மை தெரியும் போது அவங்க குற்றவாளி இல்லாம கூட போயிடும். அப்படி ஒரு சிறந்த ஒரு அருமையான ஒரு படத்தை எடுத்திருக்காரு அண்ணன் கவிதா வாரியார் சொன்ன மாதிரி. கமர்ஷியல் அடுத்தது ரொம்ப கலைப்படிப்பு இல்லாம இடைப்பட்ட ஒரு இடத்துல மிகச்சிறந்த ஒரு தளத்தை வந்து அமைச்சு வச்சிருக்காரு தயாள் பத்மன் சாரு. இன்னும் பல படங்கள் பண்ணட்டும், இன்னும் பல புகழ்கள் அடையட்டும். எம்ஜிஆரா வாதியாரும்போம், பாரல் மகேந்திரா ஸ்டூடெண்ட் எல்லாம் அவரை வாதியாரும்பாங்க. இனிமேல் நாங்களும் உங்களை வாதியாருன்றோம். ஏன்னா அந்த கட்டமைப்புக்கு கரெக்டான இப்படி பண்ணணும் படம். 20 நாள்னா 20 நாள் படம் முடிக்கிற அந்த திட்டமிடலுக்கு நீங்க வாதியார் தான். நன்றி, வணக்கம்.